மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அண்மை செய்தி. சென்னை கோவளத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தவேகாவின் தோழமை கட்சிகள் கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தவேகாவின் தோழமை கட்சிகள் கூட்டமானது சரியாக 4 மணிக்கு துவங்கி நடைபெற்றது. இதில் தவேகாவின் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். காங்கிரஸ் தரப்பிலிருந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் காங்கிரஸ் சார்பில் உள்ள அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்த கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தவேகாவின் தோழமை கட்சிகள் கூட்டம் நிறைவடைந்திருக்கிற நிலையில் இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தோழமை கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டமானது சென்னை அருகே இருக்கக்கூடிய கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. 4 மணி அளவில் தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது தோழமை கட்சி தலைவர்களுடன் உரையாற்றியிருக்கிறார். பல்வேறு கருத்துக்கள் தோழமை கட்சி சார்ந்த தலைவர்களும் முதலமைச்சரிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். முன்பே குறிப்பிட்டது போன்று இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் தலைமையில தமிழகத்தில் புதிதாக ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தின் முன்னெடுப்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேரிலேயே சென்று கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில IUML, விசிக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சியோட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். அதே போன்று அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமின்றி மதிமுகவும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தது. வரக்கூடிய இடைத்தேர்தல், அதே போன்று உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். என்னதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் கண்டு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் சந்திக்க வேண்டும் என்கிற முன்னிப்பில் தான் அவர்கள் திட்டமிட்ட நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று சற்று நேரத்துக்கு முன்பாக நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியோடு சந்திப்பது, அதே போன்ற இடைத்தேர்தல் கூட்டணி அமைத்து சந்திப்பது குறித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் தோழமை கட்சியோட தலைவர்களுடன் கலந்தாலோசித்திருக்கிறார். தோழமை கட்சியை சேர்ந்த IUML, விசிக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இது தொடர்பான கருத்துக்களை தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தலைமையில விரைவில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணி உருவாகி இருப்பதாக தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோழமை கட்சிகளோட சேர்த்து தமிழக வெற்றி கழகம் வழிநடத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில இந்த புதிய கூட்டணி உருவாகும் என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.